இதுலையா? ம். நோ. என்னடா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? அக்கா ப்ரோ சின்ன பாத்ரூம்லலாம் குளிக்க மாட்டாராம். கார் பார்க்கிங் வேணா பெருசா இருக்கு, அங்க போய் குளிக்க சொல்றியா? சி, எங்க வீட்லலாம் பாத்ரூமே ரூம் சைஸ்ல இருக்கும். இங்க என்னடானா இவ்வளோ சின்னதா இருக்கு. இதுல போயெல்லாம் நல்லா ரெடி ஆக முடியாது. ஏய் ரோஷன், உனக்கு அவ்வளோதான். போய் ஒழுங்கா ரெடி ஆகுடா. சீக்கிரம் போனால் அங்கே போய் விளையாட முடியும். சாரி, எனக்கு மைண்ட் மாறிடுச்சு. ஸோ நாளைக்கு போகலாம். டியூட், எனக்கு 1 டே ஆகும் வீடெலாம் செட் ஆக. ஸோ இங்கேயே நம்ம ஜாலியாக இருக்கலாம். எஸ் ப்ரோ. ம். ஏய், என்ன இன்னும் கிளம்பலையா நீங்க? ரோஷனுக்கு மைண்ட் சரியில்லையாமா, கொஞ்சம் நல்லா திட்டி கிளப்பி விடுங்க. அப்படியா? சரி விடு, அப்போ நாளைக்கு போய்க்கலாம். உன் மைண்டு சரியில்லை என்ன, இன்னைக்கு வீட்டில் விளையாடு. என்ன நாளைக்கு போய்க்கலாம் விடு. சரி நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், நீங்களா குளிங்க. சரி டியூட், வாங்க நம்ம போய் விளாட்லாம். என்ன இந்த வீட்டில் எல்லாருமே அவன் பேச்சே கேட்குறாங்க? நம்மளுக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதையே இல்லை. ஐயோ இங்கே வேணாம், அங்கே போய் பார்க்கலாம். ஐயோ இங்கே இவனுங்க விளையாடி விளையாடி வெறுப்பேற்றுவானுங்க. நான் இங்கே தான் போவேன். நான் குளிக்க போகிறேன், போங்கடா. ப்ரோ ரொம்ப பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் என்ன? அம்மா சுட சுட தோசையும் கோகனட் சட்னியும் ரெடி பண்ணுறாங்க. கோகோனட் சட்னியும் தோசையா? பிடிக்காதா? இல்லை டியூட், இந்த வாஃபல்ஸ், சாக்கோஸ், மில்க் ஷேக், ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டிங்களா? இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் எங்கள் அம்மா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா. அதனால் உனக்கும் தோசை தேங்காய் சட்னி தான். எங்கள் வீட்டில் அப்படி தான். ரோஷன், உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட். இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? என்னை அங்கே கூட்டிகிட்டு போகும்போதுலாம் அதை கண்ணிலே காட்ட மாட்டீங்க. ஏய், குழந்தை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரான். ரோஷனுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் பிடிக்கும். உங்க 2 பேருக்கும் தவா வச்சிருக்கேன், நான் போய் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம். சரியா? நல்லா சாப்பிடு. ப்ரோ எடுக்கும் ப்ரோ, சாப்பிடுங்க. ஏன் நீ வேணா ஊட்டி விட. அவ கிடக்குறா ப்ரோ, நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு மாதிரி இந்த பிளேஸ் ஹாட்டா இல்லை? அது பிளேஸ் இல்லை ப்ரோ, எங்கள் அக்கா வயிறு. இவன் கூட சேர்ந்து மம்மியும் ஓவரா பண்றாங்க. என்ன கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க. உன்னை இந்த வீட்ல இருந்து சீக்கிரமா அனுப்புறது தான் என்னோட ஹாலிடே அசைன்மெண்ட். மா மா என்ன பசிக்குதுமா. ல எனக்கும் லைட்டாக பசிக்குது. எனக்கு ஒன்று பண்ணுறியா? கீழே கிச்சனில் போய் ஒரு பவுல் ஃபுல்லாக பூஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வரியா? 2 பேர் சாப்பிட்லாம். சரி போ, கீழே போ.